ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸு, கரை பிடித்த டாய்லெட்டெல்லாம் கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரை, உப்பு கரை, கரை பிடித்த டாய்லெட்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கணுன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த டப்பா தான் எடுத்துருக்கீங்க. இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துட்டு இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோங்க. இந்த வினிகரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் தண்ணி அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளர் வினிகர் அளந்து எடுத்து சேர்த்துக்கங்க. உங்க வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த சாரை நீங்கள் பிழிஞ்சு எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சப்பழ சாருமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஆப்ப சோடா வினிகர் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற விடாப்பிடியான கரை, உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை, விடாப்பிடியான கரையும் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. சர்ஃபெக்சல், ஏரியல், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த வாஷிங் பவுடரும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி கொடுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வினிகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல பொங்கி எலும்பி வருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அது பொங்கி வெளியே சிந்திராமல் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிடுங்க. இது போல் நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா, வாஷிங் பவுடர் அதெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, இதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்ல நெருப்பில் வாட்டி இது போல் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஊற்றணுன்னா சிந்திருங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எவ்வளோ கரை இருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ கரை இருந்தாலும், எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்குது பாருங்கள், அது எந்த அளவுக்கு கரையாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு. இதையும் நம்ம நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ நான் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. நம்ம வீட்டில் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸில் அந்த அளவுக்கு கரைகள் இல்லைங்க, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. அதனால் நான் மேலே இருக்கிற டைல்ஸ் க்ளீன் பண்ணி காட்ட போகிறது இல்லைங்க. கீழே இருக்கிற டைல்ஸ் மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு அதிகமான லிக்விட் வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த எல்லா குவான்டிட்டிலையும் நீங்கள் டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயும் அதுக்கப்புறமா அந்த டாய்லெட் சீட்டு எல்லா பக்கமும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. இந்த டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மூடிலையும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. இந்த ஃப்ளஷ் டேங்க்லேயும் பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குன்னு. இந்த மாதிரி இரும்பு கரை இருந்தால் கூட அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுத்ததாக கடைசியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்பையுமே நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்கிற சிங்க்
சிங்க்கை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். அதுலேயும் உப்பு கரைகள்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஆன்லைன்லலாம் கிடைக்குங்க. இது வந்து 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எவ்வளோ கரை இருந்தாலும் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுங்க. இதுக்காக நம்ம வந்து முதுகு வலிக்க, கை வலிக்க நம்ம வந்து குனிஞ்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து கை வலிக்க அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்ல அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே ஈஸியாக நீங்கி நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. இப்போ அடுத்ததாக டாய்லெட் சீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. டாய்லெட் சீட் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுறேங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்குள்ளேயும் டாய்லெட் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க, தனித்தனியாக ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம வந்து சுற்றி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போ அடுத்ததாக ஃப்ளஷ் டேங்க்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. பாருங்கள், நான் தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், அதில் இருக்கிற இரும்பு கரை கூட ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த ஃப்ளஷ் டேங்க் சுற்றி நம்ம வந்து சைடில், ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் இது போல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. அவ்வளோதான், நான் வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிங்க் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நான் வந்து இது போல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிங்க்லேயும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததான் நம்ம வந்து அந்த டேப்லேயும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. அடுத்ததான் நம்ம வந்து பாத்ரூம் டைல்ஸில் வந்து எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்கு, டாய்லெட்டு எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக, எவ்வளோ கரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பளபளன்னு சைனிங் ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் லிக்விட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகாதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு இது போல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை லிக்விட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அகர்பத்தி. இதில் நீங்கள் என்ன பிராண்ட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே அகர்பத்தியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயுமே இருக்கும், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 அகர்பத்தி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அகர்பத்தியை வச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு இதை நல்லா தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இடிக்கல் வச்சு உடைச்சோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற குச்சி மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த குச்சி நமக்கு தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கைப்பிடி உடைஞ்ச ஏதாவது ஒரு பழைய கப் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி அகர்பத்தியை தட்டி எடுத்த கவர் இருக்குது பாருங்கள். இந்த கவரில் வந்து நான் வந்து சின்ன பீஸாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி டம்ளருக்கு மேலே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன். இது வச்சு இந்த மாதிரி கவருக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அகர்பத்தியோட வாசனை வந்து நல்லா வெளியே ரிலீஸ் ஆகி வரும். இதை எடுத்து நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்னே சொல்லலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இதோட மூடியை வந்து கலத்தி எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டப்பாவோட ஒரு சைடில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் ப்ரெஷ் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ப்ரெஷ் சைஸுக்கு ஏற்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதோட சைஸுக்கு ஏற்ப நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் ஒரு சின்ன சைஸாக ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 3 ப்ரஷ் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து 4-5 ப்ரஷ் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க. 4-5 ஓட்டை கூட போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நான் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஓட்டை வேணுமோ போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட ஆப்போசிட் சைடில் பின்பக்கமாக இது போல் நீங்கள் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஒரு ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால நம்ம வந்து இதை ஒரு ஆணி அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஹூக் வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ப்ரெஷ் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ் எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் தான் தொங்க விட போகிறேன். இது போல் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஹூக்கு அல்லது ஆணியில் வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு ஓரமாக தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. கடைகளில் நம்ம வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஹோல்டர்லாம் வாங்குறதுக்கு இது போல் நம்ம வந்து வேஸ்ட்டாக வச்சுருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அழகாக ரெடி பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.